சில ஜாதகங்கள் எடுத்த உடனே நமக்கு இந்த ஜாதகம் சாமி கும்பிடுற அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு இந்த சுவாமி கும்பிடுவதற்குனான அமைப்பு அப்படிங்கிறது கிடையாது. அவங்க எதையுமே நம்ப முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அவங்க பிறப்புலேருந்தே அப்படி தானா, பிறப்புலேருந்தே அந்த கிரகங்கள் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும். ரகசிய உண்மை நண்பர்களுக்கு வணக்கம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வளர வளர அவங்களுடைய அக்ஷய லக்னம் வளர வளர ஒரு 17 வயசு வரைக்கும் கிரகங்கள்னா, அதாவது தெய்வம் அப்படின்னு பக்கத்துலேயே போக மாட்டாங்க. ஒரு 20-25 வயசுக்கு அப்புறம் பாருங்கள், சுவாமியே கதின்னு கிடைக்கக்கூடிய தன்மைகள் தான் அவங்களுக்கு அதிகம். சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறது, பாத யாத்திரையாக போகிறது, காவடி எடுக்கிறது, வேலு குத்துறது, அந்த மாதிரி அமைப்புகள் அவங்களுக்குள்ளே இருக்கும். சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா, இந்த 25லேருந்து ஒரு 40க்குள்ளே பார்த்திங்கன்னா, இந்த கிரகத்தோட அழுத்தத்தின் காரணமாக நல்ல கிரகங்கள் அவங்க வாழ்க்கையில் பயணம் செய்யாத போது, அதாவது அவங்களுடைய அக்ஷய லக்னத்திற்கு சில கிரகங்கள் சம்மந்தப்படும் போது என்ன பண்ணணும்னா, தெய்வமே இல்லை, எல்லாமே ஒரு வித்தை, இவங்க சொல்கிறது எல்லாமே பொய், இவங்க கும்பிடுறது எல்லாமே தவறுங்கிற ஒரு எண்ணத்தை இந்த கிரகங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பையன் 13 வயசு வரைக்கும் சபரிமலைக்கு மாலை போட்டு போய்கொண்டிருந்த ஒரு ஜாதகர். 17 வயசு அது வரைக்கும் போயின்னு இருந்தாருன்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா. அவனை போல் மாலை போட்டு போக முடியாத ஆள் கிடையாது, விரதம் அப்படி இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை. அந்த 41 நாளும் நான்வெஜ் அப்படிங்கிறது சாப்பிட மாட்டான். 2 வேளையும் குளிச்சுன்னு இருப்பாங்க. ஏன்னா காலை மாலை போட்டாங்கன்னா 2 நேரமும் குளிக்கணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, மாலை நேரத்துக்கு மேலே உணவு கூட அருந்த மாட்டான். அந்த பால் பழம் அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை 17 வயது வரைக்கும் இருந்தது. அவருடைய வயது மாற்றத்தின் காரணத்திற்கு பிறகு அவருடைய லக்னமும் மாற்றம் அடைஞ்சிருக்கும். இப்போ சுவாமியே கிடையாதுங்கிற தன்மை தான் அவருக்கு. மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்த்த நபர். ஏன்னா அவருடைய லக்னமும் இயக்கக்கூடிய கிரகமும் தற்போது நல்ல நிலையில் இல்லை. தொடர்ந்து அவருடைய ஜாதக அமைப்பு அப்படி தான் இருக்குது. சுவாமியே இல்லை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு முருகன் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்துட்டாங்கன்னா, நான் ராகவேந்திரரை கும்பிட்றேன், சாய்பாபாவை கும்பிட்றேன் அப்படிம்பாங்க. இதுவும் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த மிதுன லக்னம் போகும்போது இந்த ராகவேந்திரர் வழிபாடு, சித்தர் வழிபாடு, சித்தருடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வர்றது, இந்த மெடிடேஷன் பண்ணுறது, தியானம் பண்ணுறது இவங்களுக்குள்ள அதிகரிக்குமானா கண்டிப்பாக அதிகரிக்கும். சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, யோகா கிளாஸ் போய் சேருவாங்க. மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது அந்த 10 வருஷத்தில் இந்த வாழ்க்கையில் மாற்றம் அவங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கடவுள் தான் எல்லாமே, நான் அதோட வழியில் தான் நடக்கிறேன், அவர் எனக்கு அருள் புரியணும் சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த லக்ன மாற்றத்திற்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் இவ்வளோ மாற்றங்கள் நிகழுமானா கண்டிப்பாக நிகழும். இதே இது ஒருத்தங்க சிம்ம லக்னமாக இருக்குது அவங்களுக்கு, இவங்களுக்கு முருகனை கும்பிடுறது அப்படி ஒரு வழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அதே இது அந்த சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக முடிந்து கன்னியா லக்னமாக மாறும்போது ஒரு அம்மன் தெய்வத்தை வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுவாங்க. கையில் ஒரு சின்ன ஒரு அம்மனோட ஒரு விபூதி பாக்கெட்டு, இல்லைன்னா குங்குமம் சம்மந்தப்பட்டது, அம்மனோட எதாட்டி ஒரு அடையாளம் அப்படிங்கிறது அவங்க கையில் வச்சுட்டே இருப்பாங்க. எப்போ பாருங்கள் அவங்க பாக்கெட்டில் ஒரு குங்கும பாக்கெட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் எங்கே போனாலுமே. அந்த மாதிரி அவங்க அதற்கு முன்னாடி முருகாசரணம் அப்படிங்கிறதையும் விபூதியும் வைத்து கொண்டிருந்த ஒரு நபர். அதே இது கன்னியா லக்னம் மாறுங்கும்போது அவங்களுக்கு சுவாமி வழிபாடு அப்படிங்கிறது அங்கே தெய்வம் வேறுபாடாக கண்டிப்பாக காட்டும். அப்போது அவங்களுடைய லக்னம் அனுசரித்து ஒரு ஜாதகர் அவங்களுடைய லக்னம் அனுசரித்து இந்த காலகட்டங்களில் தெய்வத்தை வழிபடுவதும் வழிபடாததும் அவர்கள் கையில் தான் இருக்குது. அது அவங்களுடைய ஜாதக அமைப்பின் படி தான் கையில் இருக்கிறதுங்கிறத விட அந்த கிரகங்கள் அவங்கள வழி நடத்தி செல்லுது. கும்ப லக்னக்காரங்களை பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஆஞ்சநேயர் வழிபாடு எனக்கு நல்லா இருக்கும்பாங்க, அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு எனக்கு நல்லா இருக்கும்பாங்க, சிலர் ராகவேந்திரர் வழிபாடு பிருந்தாவனம் போயிட்டு வரேன்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் அமைப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய நான் ராகவேந்திரருக்கு அடிக்டாக இருக்கேன், சாய்பாபா விரதம் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடைக்குது. அதில் போட்டு பதிவு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். உங்களுடைய லக்னம் கண்டிப்பாக கும்ப லக்னமாக ஏஎல்பி லக்னம், ஏஎல்பி அப்படிங்கிறதே போட்டிருக்கோம்.
கும்ப லக்னமாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக வணங்கி வருவீங்க. அவங்களுடைய மந்திரம் அப்படிங்கிறது அதிகமாக உச்சாடனம் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். இந்த காலகட்டத்தில் இருப்பது சிறப்புன்னு சொல்லலாம். இதையெல்லாம் கடைபிடிப்பீங்களான்னா கண்டிப்பாக கடைபிடிப்பீங்க. இந்த புத்தகம் படிக்கிறது, புத்தகத்தை அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, இந்த தன்மைகளெல்லாம் உங்களுக்கு இந்த கும்பலக்னம் போகும்போது கண்டிப்பாக வரும். நான் பார்த்துருக்கேன். சாய்பாபா புத்தகம் கதை படிச்சுட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க. அதே மாதிரி ராகவேந்திரர் புத்தகத்தை வாங்கி படிக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் கேட்குறது, அந்த மாதிரி தன்மைகள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்குது. அக்ஷய லக்ன பத்ததியில் யார் சுவாமியை எந்த காலகட்டத்தில் கும்பிடுவாங்க, யார் சுவாமியை நிந்திப்பாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல முடியும். இன்றைக்கி ஒரு பார்த்த ஜாதகம் கும்பலக்னம் அக்ஷய லக்னம், அவங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி பூர்வ புண்ணியாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் நல்லாவே இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல ராகுவும் சம்மந்தப்படுது. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது, எதையாட்டி ஒரு சாமியை மாற்றி மாற்றி கும்பிட்டுருக்கீங்க, அம்மா சொல்கிற பேச்சு அம்மா சொல்கிற சாமியை தான் நீங்கள் கும்பிட்டுருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் மேடம், நான் அப்படி தான் கும்பிட்டுருக்கேன் அப்படின்னாங்க. அப்போ இந்த 2020 தான் உங்களுக்கு லக்ன மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்குது. அந்த காலகட்டத்திலேருந்தே தெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆள் யாருன்னு தெரியாமல் தான் நீங்கள் சுற்றின்னு இருக்கீங்க அப்படின்னு. ஆமாங்க, அப்படி தான் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ ஒருத்தவங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது அவங்களுடைய இஷ்ட தெய்வமானாலும் சரி, இல்லைனா நான் இப்போ என்ன தெய்வத்தை கும்பிட்றதாக இருந்தாலும் சரி, தெய்வம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இருக்காங்க, தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இருக்காங்க. இந்த சதய நட்சத்திரம் போகிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், தெய்வமே இல்லைம்பாங்க. எங்கே இருக்குது கடவுள்பாங்க. அக்ஷய லக்னம் சதய நட்சத்திரமாக போகக்கூடிய நண்பர்களுக்கு தெய்வமே கிடையாதும்பாங்க. அதே மாதிரி திருவாதிரை போகக்கூடிய நண்பர்களுக்கும் இதே தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இந்த லக்னம் எந்த லக்னம் பார்த்தீங்கன்னா துலா லக்னம், அவங்களுக்கும் இந்த தன்மையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிலையற்ற மனம்னு சொல்லுவோம், அதுதான் இருக்கும். புதியதாக யாராட்டி ஒரு கடவுள் வந்தாங்க, அவங்க மூலமாக திடீர் ஒரு மாயை நடக்கும். இவங்க சுவாமியை நம்புறதை விட இந்த யோகிகள் சன்னியாசிகள் திடீர் தரக்கூடிய ஒரு மர்மம், மாயை, வித்தை, இந்த எலுமிச்சம்பழம் கயிறு கட்டுறது, அதெல்லாம் இவங்க நல்லா விரும்புவாங்க. அது சார்ந்த நிகழ்வுகள் அதற்கு பின்னால் போகிறது, அதனால் தோல்வி அடைந்து பின் வருவது அப்படிங்கிறதான் இவங்க வாழ்க்கையில் நடக்கும். நமக்கு நம்மளுடைய ஜாதகங்கள் அழகாக குறிகாட்டும். எந்த சுவாமியை கும்பிட்றது, எந்த சுவாமியை கும்பிட்டா நமக்கு உகந்த காலமாக இருக்கும், யாரை கும்பிட்டா என்னுடைய வாழ்க்கை பயணம் நல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அதை பார்த்து வழிநடத்து செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. நன்றி. மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி.